இன்றைய நாளிலே நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து நாம தியானத்துக்குள்ள கடந்து செல்வோம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவே அனுப்பினார். அன்பாலே, இந்த பகுதி நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கலாம். அது ஒரு வேற விங்கல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இதை நம்மோடு பேசுற காரியம் என்னன்னா, சீஷர்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்புனாரா, உனக்கு எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம உணரணும். சீஷர்களுக்கு மட்டும் அது கிடையாது, சொந்தம் கிடையாது. இப்ப யாருக்கு சொந்தம் அது? இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ அவங்களுக்கும் இந்த அதிகாரங்களும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரமும் வல்லமையும் அப்படின்னும் போது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வல்லமைனா என்ன, அதிகாரம்னா என்ன? அதிகாரம்னா இங்கிலீஷ்ல அத்தாரிட்டி, வல்லமைனா பவர் அப்படின்னு போட்டு. ஆக்சுவலா பிள்ளை என்ற அதிகாரத்தை உனக்கு எனக்கு அதிகாரத்தினுடைய ஹைலைட்டே என்ன அப்படின்னாக்கா, நாம ஆண்டவருடைய பிள்ளை. சொல்லுங்க, ஆண்டுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால யாரெல்லாம் கழுவப்பட்டு பாவ அறிக்கை பண்ணி ஆண்டுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு முழுக்கு ஞானஸ்தானம் வாங்கி யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசித்து இன்னைக்கு விசுவாசியா இருக்கணுமோ அத்தனை பேருமே அவர்களுக்கு அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். அதிகாரம் என்ற அத்தாரிட்டி, பிள்ளை என்ற அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம மறந்துடவே கூடாது. அந்த அதிகாரத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இந்த அதிகாரத்துக்கு தான் வல்லமை. அதிகாரத்துக்கு உட்பட்டதான் வல்லமை. வல்லமை தனியா இல்லை. புரியுதா சொல்றது? அதிகாரமும் வல்லமையும் அட்ஜாயிண்ட். அதிகாரம் இருந்தாதான் வல்லமை செயல்பட முடியும். அதிகாரம் இல்லைன்னா வல்லமை செயல்படாது. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப ஆட்சியாளர் இருக்கிறாங்க, முதலமைச்சர் இருக்கிறாங்க. அவருக்கு அதிகாரம் யாரு கொடுத்தது? மக்கள் எல்லாம் அவரை தேர்ந்தெடுத்து அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார். அவர் 5 வருஷத்துக்கு அவர் முதலமைச்சரா இருப்பார். அதிகாரம் இருக்கு. அவரு ஆட்சி விட்டு இறங்கின பிறகு அவருக்கு அதிகாரம் இருக்கா? அவரால் ஏதாவது செயல்பட முடியுமா? தன்னிச்சையா ஒரு சட்டம் பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. வல்லமை கிடையாது. அப்ப அதிகாரத்தை கொடுத்ததுனாலதான் அவர்களுக்கு வல்லமை அங்க செயல்பட முடியுது. இன்னைக்கு இதை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் நம்ம வித்தியாசத்தை நாம உணர்ந்துட்டோம்னாக்கா நீ நானும் சாதாரண ஆள் கிடையாது. புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நம்மள பிசாசு ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு நம்மள இப்படி முடக்கி போட்டு வச்சிருக்கிறோம். நம்ம அதுல இருந்து வெளியில வரணும். நான் சாதாரண ஆள் கிடையாது, எனக்கு பரலோகத்திலிருந்து எனக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறாரு. எந்த அத்தாரிட்டி? பிள்ளை என்ற அத்தாரிட்டி. இப்ப பிள்ளை என்ற அத்தாரிட்டி உனக்கு கிடைச்சாலே உனக்குள்ளார என்ன செயல்படுகிறது? வல்லமை செயல்படுகிறது. அந்த வல்லமைக்கு இப்ப வல்லமையை செயல்படுத்தவே நம்ம இந்த பவரை யூஸ் பண்ணி வல்லமையை நம்ம என்ன செய்யறது இல்லை, செயலாக்கத்தை கொண்டு வர்றது கிடையாது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே நேரு தான் பிரதமரா இருந்தார். அப்போ அவருடைய ஆட்சி காலத்துல அந்த புதுசுல அமெரிக்காக்காரன் என்ன செஞ்சான்னா, இந்தியாவுக்கு கடன் கொடுக்கறதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்கு இப்பதான் நீங்க சுதந்திரம் அடைஞ்சிருக்குது, நீங்க இன்னும் பொருளாதாரத்துல இடல, உங்களை நம்பி நாங்க கடன்லாம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு பெரிய ஒரு இழப்பாக அது காணப்படுது. இந்தியா வளர்ச்சி திட்டத்துக்கு பணம் தேவைப்படுது, அவன் கொடுத்து உதவ மாட்டான்னு சொல்றான் அப்படின்னு உடனே ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம். யாரு? நேரு. காமராஜ் கிட்ட நம்ம
பெருந்தலைவர் காமராஜ் இருக்கிறார். அவர்ட்ட கன்சல்ட் பண்றாரு. இந்த மாரி கலந்து உரையாடிட்டு இருக்கும்போது, அவர்ட்ட ஆலோசனை கேட்க இந்த மாரி குடுக்க மாட்டான்ட்டான் அவன். வேர்ல்டு பேங்க் கடன் குடுக்க மாட்டான்னுச்சு. அப்படின்னு சொல்லி இவரு பகிர்ந்து கொள்ளும்போது, அவர் உடனே சொன்னாராம். "அப்படியா சொன்னான்? சரி, அது கிடக்கட்டும். அவன் கடையெல்லாம் இங்க இருக்குதுல்ல, அதெல்லாம் குளோஸ் பண்ணி அவன் நாட்டுக்கு சொல்லு" அப்படின்னாராம். "கடையா? என்ன கடை?" அப்படின்னா, "அவன் பேங்க் அமெரிக்கா பேங்க் எல்லாம் இந்தியாவுல இருக்குதுல்ல. நீ தானே பர்மிஷன் குடுக்குற. அது இங்க இருக்கிறதுக்கு. அவன் கடையெல்லாம் குளோஸ் பண்ணி, அவன் பேங்க்லாம் குளோஸ் பண்ணி ஓடுறான் அமெரிக்கான்னு சொல்லு. உனக்கிட்ட அத்தாரிட்டி இருக்குல்ல, பவர் இருக்குல்ல. அந்த பவர்ல ஒரு அதிகாரத்த போட்டு ஒரு ஆர்டர் போடு இன்னைக்கு. எல்லா அமெரிக்கா பேங்க்கும் எங்களுக்கு கடன் குடுக்காத அமெரிக்கா பேங்க் எங்க இந்தியால இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம்? அனுமதிக்க மாட்டோம். அதனால இந்த மாசத்திலிருந்து உங்க அமெரிக்கா பேங்க் எல்லாம் என்ன செய்யணும்? ஊத்தி மூடிட்டு உங்க அமெரிக்காவுக்கு போங்கன்னு ஒரு ஆர்டர் போடு" அப்படின்னு. அவ்வளவுதான் போட்டாராம். போட்ட உடனே உலக நாடே பயங்கர தப்பிச்சு அமெரிக்கா நாடு ஓடி வருதாம். "என்ன ஆச்சு? ஏன்?" அப்படின்னு. "பின்ன என்னடா நாங்க கடன் கேட்டா எங்களுக்கு குடுக்க மாட்ற. அப்புறம் என்ன எங்க ஊர்ல நீ சம்பாரிச்சு போறதுக்கா நாங்க கடன் வச்சுக்கிறோம்?" அப்படின்னு சொன்ன உடனே, "உனக்கு எத்தன கோடி வேணும்னு நாங்க கடன் தர்றோம். இந்தா புடிச்சுக்கோ" அப்படின்னு சொன்னான். சோ அந்த வல்லமை, அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமலே இன்னைக்கு நெறைய பேர் நம்ம வீணா போயிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நல்லா படிச்சவருங்க. அவரு கடன் குடுக்கலன்னோனே என்ன ஆயிட்டாரு? சோர்ந்து போயிட்டாரு. அவருக்கு இந்த ஐடியா கிடையாது. ஆனா படிக்காத மேதையா இருந்த காமராஜருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவன் கடன் குடுக்காதவன் கடன் நம்மகிட்டயே இருக்கு. நம்ம நாட்டுல இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு சொல்லு அப்டின்னாரு. அந்த கடன் வந்து எனக்கு சிரிப்பு. அது ஒரு தமாஷா சொல்றாரு. ஆனா அவருடைய மூளை எப்படி வேலை செஞ்சது பாருங்க. இந்த அத்தாரிட்டி அந்த பவர் நமக்கு இருக்கிற பவர நம்ம காட்டணும். பவர் இருக்க நம்ம பவர வச்சுக்கிட்டு இன்னைக்கு பிசாசுக்கு பயப்படுறதா இருக்கிறோம் நம்ம. மற்றவர்களுக்கு பயப்படுறதா இந்த மாரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இத உதாரணம் சொன்னேன். அப்ப அமெரிக்கா நாடு என்ன செஞ்சது? இந்தியாவுக்கு தலை வணங்கிச்சு. அப்புறம் ஓடி வந்தது. எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் எதுக்கு குடுத்தாருன்னா, 2வது வசனம் தான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சொஸ்தமாக்கும் அவர்களை அனுப்பினார். எதுக்காக இந்த வல்லமையை குடுத்தாரு? பிள்ளை என்ற அதிகாரம் உனக்கு எதுக்காக குடுத்தாரு? இந்த பிள்ளை என்ற அதிகாரத்த வச்சுக்கிட்டு, நீ நல்லா லக்ஸூரியஸா வாழறதுக்கா? இல்லை என்பான்லே. ஆண்டுடைய பிள்ளை என்ற அதிகாரம் உனக்கு எதுக்காக குடுக்கப்பட்டதுன்னா, அடுத்தவர்கள் ஆண்டுடைய பிள்ளை அல்லாதவர்களை ஆண்டவருக்கு பிள்ளையாக மாற்ற வேண்டிய அதிகாரம் உனக்கு குடுக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்க. அவன் பிள்ளை என்று உணரல. ஆண்டவருக்கு நானும் பிள்ளை. இப்ப உலகத்த ஆண்டவர் படைச்சாருன்னா, உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் யாருடைய பிள்ளைங்க? ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளை. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் சோரம் போயிட்டு இன்னைக்கு பிசாசின் பிள்ளையாக இருக்கிறார். நீ நானும் ஒரு காலத்துல பிசாசுடைய ஆளுமையில, அதிகாரத்துல, அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழ தான் நாம இருந்தோம். இன்னைக்கு நம்மள விடுவித்துட்டோம். ஆகா, இந்த பிசாசனுடைய கிரியைகளுக்கு நம்ம விடுதலை செஞ்சு, ஆண்டவர் தான் நமக்கு அப்பா. அவர் தான் நம்முடைய கிரியேட்டர். அவர் தான் நம்மள இந்த உலகத்தை சர்வ சிருஷ்டியும் சிருஷ்டித்தவர். அவர தான் நம்ம வணங்கணும். பிசாச நம்ம வணங்கக்கூடாதுன்ற விழிப்புணர்வு உனக்கு எனக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாம, இன்னைக்கு எத்தன பேர் சிக்கிட்டு இருக்கிறாங்க பிசாசுடைய பிடியில. அவர்களை விடுவிக்கிறதுக்காக, அவர்களை சுவிசேஷத்தின் மூலமாக, சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி, அவர்களை விடுதலை செய்து, அவர்களை தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வல்லமையும் இன்னைக்கு அத்தாரிட்டி அதிகாரமும் உனக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நம்ம அதை உபயோகப்படுத்துகிறோமோ? உண்மையிலே இதை சொல்லும்போது எனக்கு எலியாவினுடைய ஞாபகம் தான் வருது. எலியா தீர்க்கதரிசி, அவனுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல இருக்குது. இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சான்? பாகால் தீர்க்கதரிசிகளை போட்டி போட்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினான். வல்லமையை பயன்படுத்தினான். உண்மையிலே அவன் சோர்ந்து போய் பயந்து போய் வரல. நீ எல்லாம் அறிவில்லாம நீனு கல்லையும் மண்ணையும் கும்பிடுறடா. என் தேவன் உயிருள்ள தேவன். என் தேவன் அக்கினியினால பதில் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி அவள்கிட்ட சவால் விட்டான். எத்தனையோ நூத்துக்கணக்கான
பாகாலை வணங்குற விக்கிரகத்தை வணங்குறவர்கள் அந்த எலியா கிட்ட வந்து சவாலுக்கு ரெடி ஆனாங்க. நாங்க சவாலுக்கு ஜெயிச்சோம், நாங்க எங்களுடைய தெய்வத்தை நாங்க நிரூபிக்கிறோம்னு சொன்னாங்க. அப்படி அந்த பாகால் தெய்வமானா நீங்க பலியிடுற இந்த பலிய அந்த பாகால் எடுத்துக்கொள்ளட்டும், கர்த்தர் தெய்வமானா இந்த பலி அவர் என்ன செய்யட்டும், எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 300க்கு சில்லற மேல பாகால் தீர்க்கதரிசியில என்ன செஞ்சான், கூட்டி சேர்த்து நீங்க பலியிடுறாங்க. அவனு எல்லாம் ஆட்டம் மாட்டம் வேட்டானானுங்க, தண்ணியை ஊத்துனானுங்க, பலிபீடத்தை கட்டினானுங்க, எல்லாம் செஞ்சு கொட்டை அடிச்சானுங்க, என்னென்ன மந்திரம் சொல்லணுமோ அத்தனை மந்திரமும் சொன்னானுங்க. ஒரு காரியமும் நடக்கவே இல்லை. ஒரு காரியமும் நடக்கவே இல்லை. பொழுதும் போகுது. பொழுதும் போயிட்டு இருக்கும்போது சரி நாங்க தோல்வி ஒப்புக்கொள்றோம், எங்களால முடியல, எங்க பாகால் வந்து இந்த அக்னி இந்த பலியை என்ன செய்யல, ஏத்துக்கல, உன் கர்த்தருக்கு நீ பலியிடு, அவர் ஏத்துக்கிறாரா பாப்போம்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. அப்படி பண்ணும்போதுதான் ஒண்ணும் செய்யல, அவங்கள விட 2 மடங்கு தண்ணியை ஊத்தினான், 2 மடங்கு சந்து சந்தா வெட்டினான், இன்னும் 2 மடங்கு எல்லாத்தையும் செஞ்சு ஈரம் அப்படியே சொதன்னு போய் நின்னுட்டு கர்த்தாவே கேட்டருளும், கர்த்தாவே கேட்டருளும் என்று சொல்லி சாதாரணமா ஜெபம் பண்ணான். அக்கினி வந்தது, எல்லாத்தையும் அப்படியே நக்கி போட்டுருது, அது பட்சித்ததுன்னு பார்க்க. இப்ப அக்கினினால பதிலளிக்கிற தேவன் நம் தேவன் என்பதை அவன் அவன் இந்த பாகால் தீர்க்கதரிசிகிட்ட என்ன செஞ்சான், நிரூபித்தான். தன்னுடைய அதிகாரத்தை, அவன் வல்லமையை அவன் என்ன செஞ்சான், அங்க நிரூபித்தான். அதனால இத்தனை பேர் என்ன செஞ்சான், கொண்டு போட்டான். அந்த வேடிக்கை பார்த்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று மகிமைப்படுத்தினார். இதை நானு இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த காலத்துல ஆண்டுகிட்ட நான் ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் என்ன பிள்ளையா மாத்திட்டீங்க, எனக்கு அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறீங்க, உன்னை நான் நிரூபிக்கணும். எலியா எப்படி நிரூபிச்சாரோ அதை மாதிரி நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி கதறி அழுதது உண்டு. அன்பாலே அதன் மூலமாக அநேகருக்கு கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்திருக்கிறேன். அநேக ஆத்துமாக்களை சம்பாதிச்சிருக்கேன். சவால் விட்டு கர்த்தர் தான் தெய்வம், உன் பாகால் தெய்வம் அல்ல என்பதை நிரூபித்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். அன்பாலே இன்னைக்கு இந்த அத்தாரிட்டியும் இந்த அதிகாரத்தையும் இந்த வல்லமையும் ஆண்டு உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாருன்னா இதை வைத்து நம்ம என்ன செஞ்சோம், என்ன சாதித்தோம், என்ன ஆண்டவருக்காக நம்ம பிரதி விவகாரம் செஞ்சோம். உன்னை ஆண்டவர் உலையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தார், வியாதியிலிருந்து தூக்கி எடுத்தார், பிசாசு பிடியிலிருந்து தூக்கி எடுத்தார், பண கஷ்டத்திலிருந்து தூக்கி எடுத்தார், எல்லாம் செஞ்சார். உன்னை பிள்ளையாய் மாற்றினார், பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். இந்த அதிகாரத்தை வச்சு நீ என்ன தூங்கின்னு இருக்கிறியா? இந்த அதிகாரத்தை வந்து சும்மா போட்டு வச்சிட்டு இருக்கிறியா? அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஒரு பிள்ளையா இருக்கிறியா? அதிகாரம் எதுக்கு கொடுக்கப்படுகிறது? கவர்மெண்ட்ல ஒரு அரசு வந்திருக்குது அப்படின்னாக்கா அந்த அரசாங்கம் அந்த நாட்டுக்கு எதுவுமே செய்யல, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வல்லமையை பயன்படுத்தி எந்த ஒரு நன்மையும் செய்யலைன்னா அந்த 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 அரசாங்கத்தை நீ அடுத்த வாட்டி நீ ஆட்சியில ஏத்துவீங்களா? என்ன செய்வீங்க? அதை கீழே இறக்குவீங்க. அதே போலதான் உனக்கு அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ அதை பயன்படுத்தாம நீ வைத்திருந்தா ஆண்டவர் உன்னை அதுக்கப்புறம் என்ன செய்வாரு? அந்த அதிகாரத்தெல்லாம் பிடுங்கி வல்லமையா பயன்படுவன்ட்ட கொடுத்துட்டு உன்னை தூக்கி கீழே போட்டுருவார். அப்ப அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையை இழக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு எனக்கு இருக்குது. எப்போ? நீ செயல்படுத்தாம இருக்கும்போது, நீ அவருக்கென்று அவருடைய ராஜ்யத்துக்கென்று அவருடைய சுவிசேஷத்துக்கென்று நீ செயல்படுத்தாத போது அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும் உன்னை விட்டு என்னை விட்டு எடுக்கிறதுக்கு கட்டாயம் வாய்ப்புகள் இருக்கிறது. பி கேர்ஃபுல். இப்ப நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்த அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்த வல்லமையையும் நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அன்பாவில் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு. அப்படி கிடையாது. இன்னைக்கு நீ நானும் என்னைக்காவது நம்ம ஒரு நாள், நான் அதுதான் செய்வேன். நான் சர்ச்சுக்கு போகக்குள்ளார எப்படியாவது ஒரு வாரம் முழுவதும் ஒருத்தன்ட்ட சத்தியத்தை சொல்லி அப்படியாவது அநேகருக்கு சத்தியத்தை சொல்லுவேன். ஒருத்தங்களையாவது சர்ச்சுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிருவேன்.
இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? புதன்கிழமை ஆச்சுன்னா, சனிக்கிழமை ஆச்சுன்னா வரவங்களே வரோம், ஜெபம் பண்றோம், போறோம். புதிய நபர் ஞாயிற்றுக்கிழமை புதிய நபர் கொண்டு வரோமா? அப்ப எதுக்கு அந்த அத்தாரிட்டி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை சுகமாக்கும் உனக்கே அந்த பவர் இருக்குன்னும் போது நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும்? உனக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா நீ பாஸ்டர் கிட்ட வந்து ஓடி வந்து ஜெபம் பண்ற. இன்னும் இல்ல, உனக்கே அந்த அத்தாரிட்டி இருக்குதுன்ற. உனக்கே அந்த வல்லமை இருக்கு. அதை பயன்படுத்து. அதை பயன்படுத்தாத ஒரு விசுவாசியா இருக்க, அதை பயன்படுத்து. நீ விசுவாசத்தோட பயன்படுத்து. அநேகருக்கு போய் ஜெபம் பண்ணு. அநேகருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லு. அநேகருக்கு வியாதிப்படுறாங்களா போய் ஜெபம் பண்ணு இயேசு நாமத்தினாலன்னு. இன்னைக்கு அன்பாவில் இன்னைக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். திருச்சியில ஒரு ஆடிட்டருடைய சாட்சியை சொல்லியிருப்பேன். நம்ம அந்த குடும்பம் இயேசு அறியாத குடும்பம். டியூஷன் கொஞ்சம் ரொம்ப ஏழ்மையில இருந்தாங்க. டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு. ஒரு வாரமா இப்போ 30 நாளா அவங்களுக்கு ஜுரம். 30 நாளா டியூஷன் எடுக்கல. அந்த பிள்ளைங்க போய் வீட்டுல போய் சொன்ன உடனே அந்த ஒரு பொண்ணுடைய அம்மா வந்து ஆண்டவர் அறிஞ்ச அம்மா. சரி உங்க டியூஷன் அந்த டீச்சருக்காக நான் வந்து ஜெபம் பண்றேன்னு வந்து ஒரு நாள் வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த அம்மாவோடையும் அந்த ஐயாவோடையும் பேசினார். அந்த டியூஷன் எடுக்கிற அந்த அம்மாவோடையும் அவங்க புருஷனோடையும் பேசினார். பேசி அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. அடுத்த நாள் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமையா சாட்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கு பிறகு அவங்க படிச்சு இன்னைக்கு ஆடிட்டர் ஆகி ஆண்டுடைய கிருபையில திருச்சியில ஆடிட்டரா இருக்கிறாங்க. சாதாரணமா இருந்தவங்க. இல்லை இன்னைக்கு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா அந்த அம்மா போய் ஜெபிச்சதுனால தானே அந்த சுகம் கிடைச்சது. ஆனால் தானே இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. இன்னைக்கு அதே போல உனக்கும் எனக்கும் அத்தாரிட்டி கொடுத்துருக்கிற அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்மா? கொஞ்சம் யூஸ் பண்ண கொஞ்சம் யோசிப்பாரு. அந்த அத்தாரிட்டியை நம்ம பயன்படுத்துகிறோமா? அந்த வல்லமையை நம்ம பயன்படுத்துகிறோமா? அல்லது முடக்கி போட்டு வச்சிருக்கிறோமா? இப்ப செயல்படாத ஒரு அரசாங்கத்தை மீண்டும் நீர் கொண்டு வர்றது கூட நீ என்ன செய்ய மாட்ட, தயங்குற. இது செயல்படாத அரசாங்கம். இது அத்தாரிட்டியும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி நாட்டுக்கு ஒரு நன்மையை செய்யாத ஒரு அரசாங்கம் எதுக்குன்னு நம்ம கேட்கிறோம். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் கேள்வி கேட்டா நீ என்ன எங்க போய் பூஜை வச்சுப்ப? செயல்படாத எனக்கு பயன்படாத ஒரு மகள் எனக்கு தேவையா? நம்ம எந்த விதத்திலயாவது ஆண்டவருக்கு பயனுள்ளவனாய் மாறும். ஆமென். புரியுதா புரியலையா? எந்த விதத்திலயாவது நம்ம ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாய் மாறணும். அது உன் கையில தான் இருக்கு. நீ தான் வாஞ்சிக்கணும். நான் வாஞ்சித்தேன். ஆண்டவரே என்னை எலியாவை போல மாத்து, என்னை எலிசாவை போல மாத்துங்க. எப்படியாவது உன்னை நிரூபிக்கிறவனாய் மாற்றுங்க. கொடுத்த அத்தாரிட்டியை நான் பயன்படுத்துகிறவனாய் மாற்றுங்க. நீ அப்படி கேளு. கேட்டாதான் கிடைக்கும். இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு இன்னைக்கு கேட்காம நம்ம கேட்காம இருந்தோம்னாக்கா அந்த இது உனக்கே இந்த அத்தாரிட்டி இருக்குதுன்றத நீனே முத அறியலையே. அப்புறம் எப்படி நீ செயல்படுவ? உனக்குள்ள ஒரு பவர் இருக்குன்றத தெரிஞ்சாலே இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன். முதலமைச்சருடைய புள்ளனாக்கா அவரு சோர்ந்து போய் போவாரா? கவலைப்பட்டுட்டு இருப்பாரா? எப்படி இருப்பாரு? எப்படி கெத்தா இருப்பாரு? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு, தைரியமா இருப்பாரு. எல்லாமே அவருக்கு கிடைக்குமா இல்லையா? ஏன்? எங்க அப்பா யாரு? முதல்வரு. நீங்க பரம தகப்பனுக்கு அப்பாவா இருந்துகிட்டு, அண்ட சராசரத்தை படைத்தவருடைய பிள்ளையா இருந்துகிட்டு, நீ எப்படி இருக்கிற? சொங்கி மாறியும், சோர்ந்து போயும், கவலைப்பட்டுக்கிட்டோம், கண்ணீர் வடிச்சுக்கிட்டும் உட்கார். ஏன்னா நமக்கு பவர் தெரியல. நம்ம யாருன்னு. உனக்கு உதறி விட தெரியல. அதனாலதான் சொல்லுவேன். நாய் உதறி விடுற மாதிரி என்ன செய்யும்? சிலிப்பு விடு. நாய் வந்து ஒரு மண்ணுல படுத்திருந்தா ஏந்திரிச்சு என்ன செய்யும்? ஒரு உதறும், சிலிப்பும். அந்த மாதிரி இன்னைக்கு நீ சிலிப்பு. ஆஹா, இன்னைக்குதான் எனக்கு முழிப்பு வருது. எனக்குள்ள இவ்வளவு பவர் இருக்கா? நமக்கே தெரியலையே. சிலிப்பு விட்டுட்டு நீ போய் களத்துல இறங்கி பாரு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்யும். ஆமென். நீ என்ன செய்யற? நான் என்ன செய்யறேன்? இன்னும் இல்லையே. இன்னைக்கு நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்யறதுதான் உனக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்கு. நான் அந்த அத்தாரிட்டி அந்த வல்லமையை நம்ம பயன்படுத்துகிறோமா? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் வேலையை செய்கிறோமா? பிசாசுகளை துரத்துறோமா? வியாதிஸ்தர் மேல கையை வச்சு ஜெபம் பண்றோமா? எல்லாம் உட்கார்ந்துட்டு அப்படியே இருக்கும். இனி நம்ம அப்படி இருக்க கூடாது. காலம் இனி செல்லாது. காலம் இனி செல்லாது. இதுக்கு மேல நமக்கு அத்தாரிட்டி நம்ம வந்து நம்முடைய கிடைச்ச அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் நம்ம பயன்படுத்தாம நம்ம இருக்கவே
கூடாது. நீ எந்த விதத்துல பயன்படுத்துறியோ பயன்படுத்து. அவ்வளவுதான். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டார். இன்னைக்கு பயன்படுத்தாத ஒரு ராஜ்யம், ஒரு அரசாங்கத்த கீழ இறக்குறது தான் மக்கள் பார்ப்பாங்க. அதே மாரி உனக்கு பயன்படுத்தாத அதிகாரமும், வல்லமையும் ஆண்டவர் புடுங்கி வேற ஒருத்தனுக்கு குடுத்துருவாரு. உன் நிலைமை பரிதாபமாயிடும். இருக்கிற வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் சுவிசே தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நானு இந்த அத்தாரிட்டிய நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே உன்னை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள்ல நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. நீரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன். உள்ள தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.